வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மாத்துறது? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு கம்பெனி மெத்தேடுல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இத ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர் எந்த விதமான டேமேஜும் இல்ல. நல்லா தான் இருக்கு. ஆனா, இந்த டிஸ்ப்ளே கனெக்டர எந்த டேமேஜும் இல்லாம எடுக்கணும். ரிட்டர்ன் அகைன் வைக்கணும். ஏன் சார் எடுக்கணும், அடுத்தது வைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்டர் லாக் ஆயிடுச்சு ஒரு ஃபோனு. அல்லது ஒரு ஃபோனு கீழ விழுந்துடுச்சு. பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டிஸ்ப்ளே கனெக்டரோட கீழ இருக்கிற பின் வந்து பார்த்தீங்கன்னா, சம் டைம் இப்படி எடுத்துக்கிற பட்சத்துல, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க டிஸ்ப்ளேவ எடுக்கிறப்ப, வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிஸ்ப்ளேவ டேமேஜ் பண்ணிர்றாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறதுன்னு தெரியல. அது எந்த மெத்தட்ல கையாளுறதுன்றது தெரியல. அதனால என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிற டிஸ்ப்ளேவ வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் பண்ணிர்றாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர மார்க்கெட்ல போயிட்டு அவங்க வாங்கணும்னாலும் சில சமயம் கிடைக்காது. சில சமயம் கிடைச்சாலும், அது இது வந்து பார்த்தீங்கன்னா, அடிமட்ட லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டிஸ்ப்ளே கனெக்ட் பண்றீங்க. டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிட் பண்ண டிஸ்ப்ளே கனெக்டரும் கூட சேர்ந்து பேத்துக்கிட்டு வரும். இந்த மாரி இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ஒரு பிகினரா இருக்கிறவங்க, அல்லது நீங்க ஆல்மோஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு டிஸ்ப்ளே கனெக்டர்ல மட்டும் எனக்கு ப்ராப்ளம் வருது சார் அப்டின்னீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி நபருக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டீப்பா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல டிஸ்ப்ளே கனெக்டர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத, நான் வந்து சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா? கெட்டு போச்சா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்ப்ளே கனெக்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? டிஸ்ப்ளே கனெக்டர் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஓகேங்களா? ஓகே. அதனால. இப்ப வந்து பாருங்க, இந்த சைடுல வந்து பாருங்க. டிஸ்ப்ளே கனெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. ஒரே ஒரு பின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? லைட்டா பிளாக்கா இருக்கு. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படி தீத்தி விட்டுறலாம். பாருங்க. கிளீன் பண்ண உடனே இப்ப இந்த டிஸ்ப்ளே கனெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளீன் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளீன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிளீன் ஆன பட்சத்துல நீங்க வந்து பாருங்க, டிஸ்ப்ளே கனெக்டர்ல எந்த விதமான இதுவும் இல்ல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது. கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப நான் எதுக்காக இந்த டிஸ்ப்ளே கனெக்டர் நான் வந்து எடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் நான் வச்சு காமிக்கிறேன் அப்டின்னா, ஒரு நல்லா இருக்கிற டிஸ்ப்ளே கனெக்டர்ல கீழ எதனா ஒரு செக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்பர் அடிக்கணும், மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். அப்டி எதனா பண்ணணும் அப்டின்னா, நீங்க டிஸ்ப்ளே டேமேஜ் இல்லாம எப்படி எடுக்கிறது? டேமேஜ் இல்லாம எப்படி வைக்கிறது? அதுக்கு டெம்பரேச்சர் லோ மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் லோ, ஹை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி டிஸ்ப்ளே கனெக்டர டேமேஜ் இல்லாம எடுக்கிறது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். ஏன்னா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூட் போகணும். ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு தான் இந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும். இல்ல சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் போனா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் ஸ்கில் எல்லாம் வரும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க. ஹேண்ட் ஸ்கில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்ய தான் வந்து பார்த்தீங்கன்னா வருமே. நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேண்ட் ஸ்கில் வரும். சில ட்ரிக்ஸ் இருக்கு. சில மெத்தட் இருக்கு. அவ்வளோதான் விஷயமே தவிர, இது தவிர நீங்க ஒரு 15 நாள், 20 நாள் ஒரு இன்ஸ்டிடியூட்க்கு போணும். போனா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஸ்கில் வரும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லவே இல்லங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்ப்ளே கனெக்டர சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈவி பெஸ்ட் அப்பீல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு வேல்யூ செக் பண்ணணும். எந்த ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர் நீங்க சேஞ்ச் பண்ணாலும், டயோடு வேல்யூ ஏன் சார் நான் வந்து செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ல வரலன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃபோன்ல டிஸ்ப்ளே வராத பட்சத்துல, நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ண சொல்லுவோம். இப்ப டயோடு வேல்யூ செக் பண்றப்ப எல்லா பின்னுலயும் உங்களுக்கு கரெக்ட்டா வருது. அப்படின்னா, ஓகே. அந்த செக்ஷன் டயோடு வேல்யூ ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் லெவலுக்கு போவோம். பட் ஆனா எதனா ஒரு செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டயோடு வேல்யூ வரல அப்படின்னும்போது, அடுத்து அதோட ட்ராக் செக் பண்ணுவோம். அதோட லைன செக் பண்ணுவோம். அந்த லைன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றத பார்ப்போம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, டயோடு வேல்யூ செக் பண்ணணும். அதனால நம்ம வாங்க ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம டயோடு வேல்யூ எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். டயோடு வேல்யூ எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு, அகைன் உங்களுக்கு டயோடு வேல்யூவோட கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. வாங்க இப்ப நம்ம மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு ரேஞ்சுல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. டயோடு ரேஞ்சுல வச்சுட்டேன் மல்டிமீட்டர. மல்டிமீட்டர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ரெட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரவுண்ட்ல வைக்கிறேன். பிளாக் போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பைன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டில ரெட்டும், செக் பண்ற இடத்துல பிளாக் கலர் போட்டு வச்சுனா, இது ரிவர்ஸ் பைல செக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதையும் சொல்லிர்றேன். இப்போ வந்து பாருங்க, பாருங்க இங்க டயோடு வேல்யூ வருதா? இல்ல 0. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜிஎன்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு வேல்யூ வருதா? வருது. 443. ஓகே. அடுத்து டயோடு வேல்யூ வருதா? வருது. 443.
அடுத்து டயோடு வேல்யூ வருதா? வருது 451. அடுத்து டயோடு வேல்யூ வருதா? 444. அடுத்து டயோடு வேல்யூ வருதா? வருது. இல்ல. ஜிஎன்டி கிரவுண்ட். அடுத்து டயோடு வேல்யூ வருதா? 620. டயோடு வேல்யூ வருதா? ஓஎல். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல கனெக்ட் ஆகலன்னு வருது. பட் ஆனா இந்த கனெக்ட்ல உங்களுக்கு வ வ டயோடு வேல்யூ வரணும்னு நெனைக்கிறேன். ஆனா இதுல வரல. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பின் இது கனெக்ட் ஆகுது. நல்லா அழுத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் டயோடு வேல்யூ வரல. அது ஏன் வரல, எதுக்கு வரலன்றது அப்புறமேட்டு நம்ம கனெக்டர் மாத்திட்டு நம்ம ஒரு தடவ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 452 இதுலயும் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 512. அடுத்தது வந்து செக் பண்ணீங்கன்னா 689. அடுத்து வந்து நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, 1018, 19 இன்னும் ஃபிளிக்சுவேஷனா வருது. அடுத்தது நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, ஓஎல் இது வந்து எது கூட கனெக்ட் ஆவல. அடுத்தது வந்து நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, 720. அடுத்தது நீங்க வந்து செக் பண்றீங்க அப்டின்னா, 119. அடுத்தது நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, 550. அடுத்தது நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, ஓஎல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும். ஓகேங்களா? அடுத்து நீங்க இங்க செக் பண்றப்ப, ஜிஎன்டி கிரவுண்ட். அதுவும் அதுக்கப்புறமும் கிரவுண்ட் தான். ஜிஎன்டி கிரவுண்ட். அடுத்தது டயோடு வேல்யூ வரணும். 440. அடுத்தது நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, 439. அடுத்தது நீங்க செக் பண்றீங்கன்னா, ஜிஎன்டி கிரவுண்ட். அடுத்தது நீங்க செக் பண்றீங்கன்னா, 429. அடுத்தது நீங்க செக் பண்றீங்க அப்டின்னா, 430. அடுத்தது ஜிஎன்டி. அடுத்தது 2 பாயிண்ட்ல டயோடு வேல்யூ வரும். 440. அடுத்தது 440. அடுத்தது நீங்க செக் பண்றீங்கன்னா, ஜிஎன்டி கிரவுண்ட். அடுத்தது 2 இதுல டயோடு வேல்யூ வரும். 440. அடுத்தது நீங்க செக் பண்றீங்கன்னா, 440. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டி கிரவுண்ட். அடுத்தது நீங்க செக் பண்ணீங்கன்னா, 440. அடுத்தது நீங்க செக் பண்றீங்கன்னா, 440. ஐ மீன் சிபி செக்ஷன் எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஐ மீன் இது எல்லாம் கரெக்ட்டா இது ஃபில்டரேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஃப்ன்னு சொல்லுவாங்க. எல்எஃப்ன்னா ஓகேங்களா? எல்எஃப்ன்னா இண்டக்டர் தான். ஃபில்ட்ரேஷன் இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சரி -5 வோல்டேஜ், +5 வோல்டேஜ் அடுத்தது எக்ஸெட்ரா என்னென்ன வோல்டேஜ் இருக்கோ, அது எல்லாம் கொஞ்சம் சில வோல்டேஜ் எல்லாம் ஜெனரேட் ஆகும். சரி ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப டிஸ்ப்ளே கனெக்டர் டேமேஜ் ஆவாம நான் எப்படி சார் இத எடுக்குறது? நீங்க வந்து அசால்ட்டா சொல்ட்டீங்க சார். டிஸ்ப்ளே கனெக்டர் வந்து டேமேஜ் ஆவாம நான் ஈஸியா எடுத்துருவேன் அப்டின்ட்டு. எப்படி எடுக்குறீங்க அப்டின்னா, நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ரவ கூட டேமேஜ் ஆவாம நீங்க எடுத்துட்டு 2வது அதே டிஸ்ப்ளே கனெக்டர ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பிள் பண்ணீங்க. நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் கம்பெனி தான் UB5559 ஓகேங்களா? அந்த கம்பெனி பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணிக்கணும். தாராளமா விடுங்க. நீங்க உள்ளார விடுறீங்க, வெளிய விடுறீங்க அப்படிலாம் கான்செப்ட் இல்ல. நீங்க வந்து தாராளமா விடலாம். விட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அல்லது ஒரு பிரஷோ அல்லது ஒரு குச்சியோ இல்லன்னா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வச்சே நீங்க தேய்ச்சுக்கலாம். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடு வச்சு கூட. ஃபர்ஸ்ட் ஒரு பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிச்சாகணும். ஆனா முக்காவாசி பேர் நீங்க பண்ற தப்பே என்னன்னா, இதுல வந்து உண்மையா சொல்லணும்னா, முக்காவாசி பேருக்கு தெரியதில்ல. பேஸ்ட் அப்பீல் பண்ணி தான் நம்ம ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு. சில பேர் சொல்லிக் குடுக்குறதும் இல்ல அந்த அளவுக்கு கரெக்ட்டா. சரிங்களா? இதுக்காக நீங்க இன்ஸ்டிடியூட் எதனா கண்டிப்பா இதுக்காக நான் ஆஃப்லைன் போறேன் சார்ன்னு தயவு செஞ்சு நீங்க பார்க்க தேவையில்ல. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆஃப்லைன் கோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் செக்ஷன்லயும் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னா, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? எங்க வேணாலும் நீங்க கத்துக்கலாம். என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனா ஆஃப்லைன் இந்த விளம்பரப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? எங்க கிட்ட வாங்க. நாங்க சூப்பரா வந்து இந்த யூடியூபர்லாம் வச்சு விளம்பரப்படுத்துறோம். தயவு செஞ்சு இந்த மாரி நபர்கிட்ட போகாதீங்க. ஏன்னா தன்னோட திறமைய நம்பாம, யூடியூபர வச்சு பயிற்சி, யூடியூபர் சொல்றத பேச்சு கேட்டு நீங்க போனீங்கன்னா, அதிகமா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகேங்களா? எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் போனாலும், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூட் பத்தி விசாரிங்க, கொல்லுங்க, இது பண்ணுங்க. கத்துக் குடுக்குறாங்க, கத்துக் குடுக்கல. ஒரு பக்கம் பாசிட்டிவா வரும், ஒரு பக்கம் நெகட்டிவா வரும். அது அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க எங்க வேணாலும் ஜாயின் ஆகலாம். ஓகேங்களா? பட் ஆனா இந்த யூடியூபர் சொல்ற எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் தயவு செஞ்சு போகாதீங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. இப்ப வந்து நான் பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டேன். இப்ப இங்க வந்து என்ன பண்றேன்னா, ஒரு பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்றோம். இங்க பாருங்க ஒரு பிபிடி பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த பிபிடி பேஸ்ட். இதோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இதோட டெம்பரேச்சர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகுற ஒரு பேஸ்ட். ஓகேங்களா? அந்த பேஸ்ட்ட தான் இப்ப வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 138, 134 இந்த மாரி வந்து டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆவுறது இருக்கு. இன்னொன்னு அண்டர் டெம்பரேச்சர் மெல்ட் ஆவுறது இருக்கு. இப்போ 138ல மெல்ட் ஆவுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகபட்சமா 200, 230 ஒரு 2 230, 234 இப்படி நீங்க வச்சீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பேஸ்ட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சுரும். நம்மளோட டிஸ்ப்ளே கனெக்டர் டேமேஜ் ஆகாது. இதுதான் உண்மையான ரீசன். இதுதான் கரெக்ட்டா பக்குவமா வேலை செய்ற விஷயமும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் இப்ப நான் சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உண்மையிலுமே சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. இப்போ ரவ கூட டேமேஜ் ஆகாம நான் எவ்வளோ அழகா எடுக்கிறேன் அப்டின்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த பேஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2வது இப்ப அகைன் ரிஃபில் பண்றோம். எதுல சார்? கனெக்டர்ல.
பாருங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் பிபிடி பேஸ்ட் அப்பீல் பண்றேன். என்ன அப்பீல் பண்றேன்? பிபிடி பேஸ்ட். ஓகேங்களா? பாருங்க. அடுத்தது இப்ப பிபிடி பேஸ்ட். எப்படி அப்பீல் பண்றேன்றத கவனிங்க. ஐ மீன் உள்ளார சைடு எந்த காரணத்த கொண்டும் நீங்க விட்டுறக்கூடாது. இந்த மாரி சைடுல எங்கனா வச்சுருங்க. இல்ல இந்த மாரி ஷீல்டு மேல வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஷீல்டு மேல ரவுண்டு வச்சுருங்க. ஏன்னா உள்ளார சைடு நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, என்ன ஆகும்னா டிஸ்ப்ளே கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா? டிஸ்ப்ளே கனெக்டருக்கு உள் சைடு போயிட்டு உட்கார்ந்து ஒட்டிக்கிச்சு அப்டின்னா, ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஏன் இது கஷ்டமாகும் சார்ன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே கனெக்டருக்குள்ள சால்டரிங் ஆச்சுன்னா, டிஸ்ப்ளே நீங்க கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆவறது கஷ்டமாயிடும். அதனால பக்குவமா நம்ம வெளி சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாலாம் நீங்க அப்பீல் பண்ண தேவையில்ல. அப்டியே மெல்ட் நீங்க வச்சீங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, போயிடும். அதுக்குள்ள சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க நான் எப்படி விடுறேன்றத கவனிங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பீல் பண்றேன். பாருங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணணும். உள் சைடு தயவு செஞ்சு உள் சைடு வைக்கக்கூடாது. ஒரு நூலால கூட நம்ம உள் சைடு அப்பீல் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஒரு கொத்தனார் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்வாங்க. கொத்தனார் எப்படி வேலை செய்வாரு? தட்டி பார்ப்பாரு. ஒரே ஒரு சந்து கூட விடாம அழகா நீட்டா. அந்த மாரி தான் இப்ப நம்மலாம் அப்பீல் பண்றோமே. ஓகேங்களா? இப்ப இந்த சைடு அப்பீல் பண்ணியாச்சு. இப்ப போர்ட வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பிக்கலாம். ஓகேங்களா? போர்ட இப்ப திருப்பிக்கிட்டு, இந்த சைடு இப்ப நம்ம அப்பீல் பண்றோம். இன்னொரு சைடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைடுல இப்ப நம்ம அப்பீல் பண்றோம். அதே மாரி. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குறோம். அதிகமா நம்ம எடுக்கக்கூடாது. நான் சொல்றேன். எவ்வளோ நீங்க பார்த்து பொறுமையா உள்ளார எந்த காரணத்த கொண்டும் போயிடக்கூடாதுங்க. என்ன போகக்கூடாது? நம்மளோட பிபிடி பேஸ்ட்டு ஃபுல் சைடு போயிடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த கம்பனன்ட்ஸ் கூடயும் ஒட்டாம அழகா பொறுமையா நிதானமா செய்யுங்க. எவ்வளோ நீங்க பொறுமையா பார்த்து செய்றீங்களோ, அவ்வளோ ஈஸியா அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணலாம். ஒண்ணும் இது கஷ்டமான வேலைலாம் இல்லங்க. இப்பயும் நான் சொல்றது கேளுங்க. ரொம்ப ஈஸி தான். இல்ல சார் நான் ரொம்ப பிகினர் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு சிப் லெவல் சர்வீஸ் எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. செக்ஷனும் எனக்கு எதுவும் தெரியல. ஒரு செக்ஷன் சார்ஜிங் செக்ஷன் கூட எனக்கு தெரியல. பூட் சீக்வென்ஸ் எவ்வளோ விஷயங்கள் தெரியல. ஒரு ஐசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சு. யாருக்குன்னா இன்ஸ்டிடியூட் நீங்க போகணும். கத்துக்கணும்னா, நீங்க தாராளமா எங்க வேணாலும் போய் கத்துக்கங்க. ஆன்லைன் கோர்ஸ் வரணும் அப்படின்னா கூட எங்ககிட்ட நீங்க வரலாம். ஆஃப்லைன் வரனாலும் வரலாம். உங்களுக்கு எங்க மைண்ட் செட் வந்தோ அங்க போயிட்டு நீங்க தாராளமா நீங்க கத்துக்கலாம். இங்க கத்துக்க முடியாத பட்சத்துல ரிட்டர்ன் நீங்க எங்ககிட்ட கூட வரலாம். எத்தன இன்ஸ்டிடியூட் போயிட்டு நீங்க வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. ஆக மொத்தம் உங்கள நாங்க அப்டேட் பண்ணி ஸ்கிமேட்டிக் த்ரூ அப்டேட் பண்ணி குடுக்குறது எங்களோட வேலை. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2வது நான் ரிட்டர்ன் அகைன் நான் சொல்றது யூடியூபர் ஒரு இடத்த சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா யூடியூபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போய் அங்க வந்து ஒருத்தனே கேமராமேன் போய் எடுக்கறதில்ல. இத்தன கேமரா எடுத்து நீங்க பஸ் சார்ஜ் போட்டுட்டு, கார வச்சுட்டு போறதில்ல. எல்லாம் அவங்க குடுக்குற பணத்த தான். பணத்துக்காக அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. ஒரு யூடியூபருக்கு இதே மாரி வந்து ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர் மாத்த சொல்லுங்க. அவங்களால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. டிஸ்ப்ளே கனெக்டர் கண்டிப்பா மாத்த சொல்லுங்க. மாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன வேணும்? YouTubeல வீடியோ போட்டு சம்பாதிக்கணும். அவ்வளவுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லயும் நம்ம அப்பீல் பண்ணிட்டோம். அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப பாருங்க லைட்டா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இப்ப டெம்பரேச்சர் நான் எவ்வளவு வைக்கிறேன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் இந்த செட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 280. இப்ப நான் டெம்பரேச்சர் என்ன வைக்கிறேன்னா, ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, நானு வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் 2008 தான் நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் 30லேருந்து 40க்குள்ள 35 வைக்கிறேன். டெம்பரேச்சர் எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 240 வைக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ? 240 இல்லன்னா 250, 60 க்குள்ள 250 வைக்கிறேங்க இப்ப ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? 250 வச்சுட்டேன். வச்ச உடனே இப்ப என்ன பண்றேன், இது எடுக்குறேன். எப்படின்னா, இந்த இத எடுத்துக்கிட்டு இங்க வந்து பாருங்க. எந்த மெத்தட்ல நான் எவ்வளோ அழகா பொறுமையா பண்ணணும். எதுவுமே அவசரப்படக்கூடாது. எந்த காரணத்துக்கும். இப்ப வந்து பாருங்க. பொறுமையா இப்படி ஹீட் காமிங்க. உங்களுக்கு ஹீட் காமிக்க தெரியும் உங்களுக்கு. அந்த இது போயிட்டு அங்கங்க அது இதுலயும் போயிட்டு தன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். நல்லா ஹீட் அடிங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் நீங்க ஹீட் காமிச்சீங்கன்னாவே, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிடி பேஸ்ட் ஆகப்பட்டது என்ன ஆகும்னா, அந்த கனெக்டர் அந்த பின்னுலயும் போயிட்டு என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனெக்டரும் எந்த டேமேஜ் ஆவாது. இதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பொறுமையா நீங்க நிதானமா வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாவே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பிளேடுல சைடுல அப்படியே என்ன பண்றீங்க, தீத்தி விடுங்க. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்களுக்கு ஐசியும் டேமேஜ் ஆவாது இப்படின்றதால. ஆவாது. ஐசியும் டேமேஜ் ஆகாது.
இந்த சைடு நம்ம தீத்தி விட்டாச்சு. அதே மாரி இந்த சைடு தீத்தி விடணும். சைடுல, இந்த சைடுல இருக்கிறது இந்த சைடுலயும் இப்படி தீத்தி விடுங்க. ஏன்னா அப்பதான் ஈஸியா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும். பாருங்க. எடுத்தாச்சு. இப்ப நம்ம டியூசர் எடுத்து, இப்ப எவ்வளோ அழகா வந்து பாத்தீங்கன்னா, இத எடுக்குறேன்னு வந்து பாருங்க. டியூசரேல. ஓகேங்களா? இருங்க. டியூசர் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ பாருங்க கேமரா கூட நான் ரிமூவ் பண்ணலாம். ஆனா இந்த கேமரா கனெக்டர்ல கூட எது வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் குடுக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கலாம். எந்த விதமான டேமேஜும் இல்லாம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ கனெக்டர், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவே நீங்க எடுக்கலாம். பாருங்க, கவனிங்க. இப்ப மெல்ட் ஆவுறதையும் நீங்க கவனிக்கலாம் அழகா. தெரியும். ஓகேங்களா? இப்ப இது எல்லாம் மெல்ட் ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சோண்டு டெம்பரேச்சர் ஏத்திக்கங்க. எவ்வளோ சார் ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 250 வைங்க. டெம்பரேச்சர் மட்டும். ஏர் வந்து பாத்தீங்கன்னா, அதே தான் இருக்கணும். ஓசோன் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, பிட் வந்து பாத்தீங்கன்னா, நானு பெரிய பிட் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலயும் ஒரே டைம்ல ஹீட் அடிக்கிறதுக்காக. ஏன்னா பிட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நீங்க சின்னது போட்டீங்கன்னா, அதோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா, கனெக்டர்ல அடிச்சு டேமேஜ் ஆயிடும் சீக்கிரமாவே. இப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல காமிக்கக்கூடாது. கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க முன்ன பின்ன. நீங்க யோசிக்கலாம், ரொம்ப நேரம் எடுக்குமா? என்ன சார் பண்றது? இவ்வளோ நேரம். இது எடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையா நீங்க நிதானமா எடுக்கணும். வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வைக்கிறது வந்து நீங்க இப்படி இவ்வளோ நேரம்லாம் ஆகவே ஆகாது. இதே கனெக்டர நீங்க கிளீன் பண்ணி வைக்கிறப்ப பாருங்க, அந்த மெத்தட் நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். சிபி, கிபி எதனா டேமேஜ் ஆகுமா சார்? சிபிலாம் எதுவுமே டேமேஜ் ஆகாதுங்க. காரணம் என்ன சார்? எதனால சிபி டேமேஜ் ஆகுதுன்னு இவ்வளோ கான்ஃபிடன்ஸா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 280, 260, 230 இவ்வளோ டெம்பரேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜ் ஆகவே ஆகாது. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் வச்சுக்கணும் போர்டு மேல. போர்டு எடுத்துன்னு வரக்கூடாதுல்ல? கனெக்டர் இருக்கும்போது. லைட்டா கனெக்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் பண்ணி பார்க்கணும். லைட்டா ஷேக் ஆவுது. பாருங்க, லைட்டா இப்பதான் ஷேக் ஆவுது. அதுக்குன்னு புடிச்சு டக்குன்னு ஈர்த்துறக்கூடாது. லைட்டா ஷேக் ஆன உடனே என்ன பண்ணணும்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈர்த்து விடுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க இவ்வளோ தூரம் நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லைட் மெல்ட் நீங்க வந்து லைட்டா சூடு வச்சுட்டீங்க. லைட்டா இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி என்ன பண்ணோம், லைட்டா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் குடுத்துருக்கோம். எவ்வளோ குடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 250ல நம்ம ஹீட் குடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏத்துறோம். என்ன ஏத்துறோம்? ஏர் ஏத்துறோம். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40ல வைக்கிறேன். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, 300ல வைங்க. 40 நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் 2008 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் சுத்தி நம்ம அப்பீல் பண்ணிட்டோம். அப்பீல் பண்ணிட்டு 2வது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ 250ல நம்ம ஹீட் பண்ணி, இந்த பேஸ்ட் எல்லாம் கனெக்ட் அதோட சைடுல இருக்கிற பகுதியில நம்ம ஒட்ட வச்சிருக்கோம். இப்ப 3வது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா 40ம், இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300ம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். இப்ப வந்து பாருங்க ஈஸியா எடுத்துக்கிட்டு வந்துரும். எந்த விதமான டேமேஜும் இல்ல. லைட்டா கனெக்டரும் ஷேக் ஆகுது. நீங்க யோசிக்கலாம், என்ன சார் டைரக்ட்டாவே ஹீட் அடிக்கிறீங்க. கெட்டு போகாது. மெல்ட் ஆகுது எங்ககிட்டலாம். உங்ககிட்ட ஆனா மெல்ட் ஆக மாட்டேங்குதே. எப்படி சார்ன்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் தான். பொறுமை கொஞ்சம் வேணுங்க. எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமைய இழந்து ஒரு விஷயத்த நீங்க உடைக்கிற மாரி நீங்க பேக்குறீங்களோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாது. இதுதான் விஷயமே. வேற எதுவும் இல்ல. ரொம்ப அவசரப்பட தேவையில்ல. பொறுமையா, நிதானமா நீங்க பண்ணீங்கன்னாவே போதும். பாருங்க பெனட்ரு ஷேக் ஆவுறது உங்களுக்கு தெரியும்.
தெரியுதுங்களா? கனெக்டர் லைட்டா ஷேக் ஆகுறது உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? நான் மொத்தமா அப்படியே ஈஸியா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்குன்னு பிரஸ் பண்ணக்கூடாது, அழுத்தக்கூடாது. லைட்டா நீங்க இப்படி ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே, அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துரும். இன்னும் இன்னும் ஒரு இது 2 இது விடாம இருக்கும். அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, புடுங்கக்கூடாது கனெக்டர. புடுங்கிட்டீங்க அப்படின்னா, ட்ராக்கோட பேத்துட்டு வந்துரும். பாருங்க. அவ்வளோதாங்க. பாருங்க கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா அழகா ஒரே ஒரு பின்னு கூட டேமேஜ் ஆகாம, இத பாருங்க இந்த சைடும் பாருங்க, இந்த சைடும் பாருங்க. ஒரே ஒரு பின்னு கூட நம்மளுக்கு என்ன ஆகல, டேமேஜ் ஆகல. ஓகேங்களா? ஒரே ஒரு பின்னு கூட டேமேஜ் ஆகல. முன்ன பின்ன 1, 2 ஒட்டின்னு இருக்கலாம். ஓகே. முன்ன பின்ன 1, 2 ஒட்டின்னு இருக்கலாம். ஒரே ஒரு பின்னு கூட டேமேஜ் ஆகாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு பின்னு கூட டேமேஜ் ஆகாம எடுத்துட்டோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு, இந்த கனெக்டர் என்ன பண்றோம், சைடுல வச்சுடுறோம். கனெக்டர் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க. கனெக்டர் எடுத்து இதை கொஞ்சம் சைடுல வச்சுடுறேன். ஓகேங்களா? இதே இங்க இந்த சைடுல இப்படி நான் கனெக்டர வச்சுடுறேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அகைன் இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளீன் பண்ணணும். எந்த மெத்தட்ல சார் கிளீன் பண்ணணும்னா, டீசால்டரிங் வச்சு. டீசால்டரிங் எடுத்துக்கங்க. இப்ப இந்த டீசால்டரிங் எடுத்து இங்க பாருங்க, இந்த டீசால்டரிங் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்க. ரிலாக்ஸ் கம்பெனி 2.0 mm. ஓகே. இப்ப இந்த டீசால்டரிங் எடுத்து சால்டரிங் மிஷினே எடுத்துக்கலாம். சால்டரிங் மிஷின்ல நான் எவ்வளவு வைக்கிறேன்னா, 310 டெம்பரேச்சர் 310 வைக்கணும். சரிங்களா? 310ல வச்சுட்டேன். இப்ப என்ன பண்றேன், இது அழகா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா, கிளீன் பண்றேன். எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. அப்படி அப்படி வச்சீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது கிளீன் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க இது கூட தீர்த்தக்கூடாது, சண்டை போட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே வச்சு நீங்க ஈர்த்து பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அது கிளீன் ஆயிடும். என்ன பண்ணுவாங்க இப்போ அப்படின்னா, இது கூட போட்டு தீர்ப்பாங்க. சண்டை போடுவாங்க. சண்டை போடுறது, நம்ம தீர்த்துறது இந்த வேலையே வேணாம். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ட்ராக் பேத்துக்கிட்டு வந்துரும். இதோட லைனோட ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, பேத்துக்கின்னு வந்துரும். அதனால நீங்க இது கூட சண்டை போடணும், இது பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அப்படி லைட்டா நீங்க எடுத்துட்டு போனாவே, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா, எடுத்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வந்துரும் டீசால்டரிங்ல. ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இது நீட்டா கிளீனா இருக்குன்னு வந்து பாருங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு இது கிளீனா இருக்குன்றத நீங்க பாருங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா, பண்றதால பொறுமையா உங்களுக்கு புரிய வைக்கிறதால இது லேட் ஆகுது. இல்லன்னா ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா ஃப்ரெஷரா இருக்கிற அதே டிஸ்ப்ளே கனெக்டர கூட நீங்க வச்சிடலாம். ட்ராக் எதனா இங்க வந்து பேத்துன்னு இருக்கு. பிரச்சனை இருக்குன்னா, நம்ம மைக்ரோ ஜம்பர் அடிச்சு, இந்த ட்ராக்கையும் ரெடி பண்ணிட்டு, அகைன் நம்ப ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்ல மேல இருக்கிறது அப்புறமா கிளீன் பண்ணி, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க, எந்த அளவுக்கு இப்ப நீட்டா ஆயிடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. எல்லா இதுவும் ஒரே ஈவனா இருக்கு. இருக்கு. எல்லா செக்ஷனும் ஒரே ஈவனா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும்? அடுத்த கட்டம் நான் என்ன செய்யறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இங்க தான் ஒரு ட்ரிப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதோ பாருங்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போர்டு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு போர்டு என் கையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இந்த போர்டுல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் எடுக்கிறோம். தேவையில்லாத ஒரு கெப்பாசிட்டர். சரிங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா, அந்த கெப்பாசிட்டர இந்த போர்டுல இருந்து என்ன பண்றோம்னா, ரிமூவ் பண்றோம். இப்ப அதுதான் இப்ப வேலையே. சரிங்களா? இங்க வச்சுடுறேன். இப்ப வச்சுட்டு தேவையில்லாத இந்த கெப்பாசிட்டர இப்ப நாம ரிமூவ் பண்றோம். நீங்க உடைச்சு எடுத்தாலும் சரி, அப்படியே எடுத்தாலும் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் போர்டு தான். இப்ப இதுல இருந்து நான் தேவையில்லாம ஒரு கெப்பாசிட்டர் என்ன பண்றேன், உடைச்சு எடுக்கிறேன். சரிங்களா? பாருங்க கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அந்த கெப்பாசிட்டர் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? கெப்பாசிட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? கெப்பாசிட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? கெப்பாசிட்டர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இதுதான் விஷயம். மேக்ஸிமம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகபட்சமான பேர் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா, சால்டரிங் பண்ணீங்க. கனெக்டர் எடுக்குறீங்க, அல்லது ரீசால்டரிங் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க சால்டரிங் பண்ணுவீங்க. இப்ப சால்டரிங் பண்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, இது இருக்கிறதே ரொம்போண்டு சின்னோண்டு கனெக்டர். அதுல நீங்க சாலிடரிங் சால்டரிங் பண்றது ஒரு சின்ன பின்ன. அந்த சின்ன பின்ன அந்த சால்டரிங்ல ஒட்டவும் ஒட்டாது, எதுவும் பண்ண முடியாம என்ன ஆகுது? டிஸ்ப்ளே கனெக்டரும் டேமேஜ் ஆகுது. அதுல கரெக்ட்டா ஃபிட்டிங்கே ஆக மாட்டேங்குது. நீங்க டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ண உடனே எடுத்தீங்க அப்படின்னா, உடனே என்ன ஆகுது? கூட டிஸ்ப்ளே கனெக்டர் கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துடுது. என்ன வந்துருது? டிஸ்ப்ளே கனெக்டர்.
ஆனா, இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 99% பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் பஞ்சிங் சால்டரிங் மாரியே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சால்டரிங் ஆகும். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் மெத்தட். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத எடுத்து இந்த கெப்பாசிட்டர் எடுத்து இப்படி சைடுல வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பேஸ்ட் அப்பிள் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு பேஸ்ட் அப்பிள் பண்ணியாச்சா? இப்ப அகைன் நம்ம என்ன பண்றோம்? பிபிடி பேஸ்ட். எவ்வளோ டெம்பரேச்சர்? 183 சாரி 138 டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு இத லைட் ரவுண்ட் அதிகமா வைக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கம்மி தான். இது கூட என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்க. மிக்ஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். மிக்ஸ் பண்ணி இந்த இதோட பின்னுல சைடுல இருக்கிற இந்த பின்னுக்கு மட்டும் வைக்காதீங்க. இந்த பின் மட்டும் வைங்க. அது லாஸ்ட் ஃபைனல் டச்ல நம்ம வச்சீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வச்சு ஒட்டிக்கும். ஃபைனல் டச் அது. எப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப யுஎஃப்எஸ் இருக்கு. இல்ல இதுல சிபியூ இருக்கு. இந்த மாரி எதனா இருந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே கனெக்ட் எடுத்தாலும், வச்சாலும் நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான டெட் ரிஸ்க்கும் வராது. நீங்க ஈஸியான மெத்தட்ல அழகா நீங்க ரெடி பண்ணிடலாம். அந்த கனெக்ட்ல. ஓகே. இப்ப நம்ம எடுத்தாச்சா? இப்ப வந்து டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 250ல வைக்கிறோம். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 40 இருக்கு. டெம்பரேச்சர் நான் என்ன வைக்கிறேன்னா 250. 250 டெம்பரேச்சர்ல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. சரிங்களா? கஸ்டமர் வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்றேன். இப்போ வந்து ரிட்டர்ன் அகைன் ஹீட் அடிக்கிறோமா? ஹீட் அடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும். கெப்பாசிட்டர் எடுத்து இப்படி வையுங்க. ஏன்னா அப்படி வச்சீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர்ல முழுக்க முழுக்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். என்னது சார்? பாருங்க இப்ப லாஸ்ட்ல ஃபைனலா வந்து பாருங்க. எது ஒட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வச்சு பார்த்தீங்களா? இந்த டெம்பரேச்சர் 183 டெம்பரேச்சர்ல வச்சிருந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர்ல ஒட்டிக்கும். இதெல்லாம் இதுல ஒட்டிக்கும். பாருங்க. இதுல ஒட்டுன உடனே அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? ஷேக் பண்றோம். ஒரு ஒரு பின்னா. ஒண்ணும் இல்ல. இப்படி ஈத்துக்கிட்டு போறோம். அடுத்தது இந்தாண்ட வரோம். இங்கருந்து இப்படி ஈத்துட்டு வரோம். அவ்வளவுதான். இங்கருந்து இப்ப ஈத்துட்டு போறோம். அடுத்தது இங்க வரோம். இங்கருந்து ஈத்துன்னு வரோம். ஓகே. ஒரு 2 தடவ நம்ம பண்ணா போதும். ஓகே. ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க. அது எந்த அளவுக்கு நீட் அண்ட் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்குதுன்றத நீங்க கவனிக்கலாம். ஏன்னா, இப்ப டெம்பரேச்சர் லோ மெத்தட்ல வச்சு நம்ம யூஸ் பண்றதால, எந்த காரணத்த கொண்டும் உங்களுக்கு சிபியோ, அல்லது இஎம்எம்சியோ, அல்லது பவர் ஐசியோ, எந்த ஐசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கிளீன் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். கிளீன் பண்ண உடனே எவ்வளோ ஈவனா இருக்குது பாருங்க. ஒரே ஒரு பால்ஸ் கூட சின்னது, பெருசு, பெருசு, சின்னதுன்னு இல்ல. ஒரே ஈவனா இருக்கிறப்ப, இப்ப ரிட்டன் நான் என்ன பண்ண போறேன், இதே கனெக்டர் தான். நல்லா பாருங்க. அதே கனெக்டர் தான். நல்லா இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே கனெக்டர். சேம் கனெக்டர் தான். சரிங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு இப்போ 1 பின் 2 பின் ஒட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீசால்வ் நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. சேம் கண்டிஷன். எந்த விதமான டேமேஜும் இல்ல. கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த கனெக்டர்ல என்ன பண்றோம், சால்டரிங் எடுத்து இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இருக்கு பாத்தியா? அத மட்டும் லைட்டா என்ன பண்றோம், டெம்பரேச்சர கம்மி பண்றோம். ஒரு 300, 240 வைக்கிறோம். டெம்பரேச்சர். எதுல சார்? சால்டரிங் மெஷின்ல. சால்டரிங் மெஷின்ல எவ்வளோ வைக்கிறோம்? 240. அதுக்கு மேல வைக்கக்கூடாது. வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கனெக்டர் கெட்டு போயிடும். இப்ப லைட்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்வீசரால பிடிச்சு இது மட்டும் அவ்வளோதான். இது மட்டும் அப்படியே எடுத்துக்கங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் இந்த சைடு அப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அது மட்டும் என்ன பண்றோம், வச்சு எடுக்குறோம். அவ்வளோதான். இப்ப வந்து பாருங்க, எந்த ஒரு பின்னுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இல்ல. சரிங்களா? எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றோம், அகைன் இதே கனெக்டர். ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு ஒரு ட்ராக் இப்ப மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும்னா, அது வந்து என்ன பண்றோம், மைக்ரோ ஜம்பர் அடிச்சு இந்த ட்ராக்க ரெடி பண்றோம். ரெடி பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம், அகைன் நம்ப இத இப்ப நம்ப இதுல ஃபிக்ஸ் பண்றோம். இந்த கனெக்டர.
இதே சேம் கனெக்டர் ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? சேம் கனெக்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எடுத்துன்னு போயிட்டு அங்க வச்சுருங்க. கனெக்டர் அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி. ஓகே. ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேரா நம்ம வச்சுட்டோம். முன்ன பின்ன அப்படின்னால, இப்போ நேருக்கு நேரா வச்சாச்சு. இப்போ ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையில்ல. பேஸ்ட் கீஸ்ட் எதனா அப்பீல் பண்ணுமா சார்? எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட கனெக்டர்ல இருக்கிற பேஸ்ட் அதுல போயிட்டு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப எவ்வளவு நம்ம வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, 280 ஹெச். இன்னும் எல்லாத்துக்கும் டெம்பரேச்சரும் ஒரு முக்கியங்க. நீங்க ஒரே டெம்பரேச்சர் வைக்கிறீங்க, இது பண்றீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம்லாம் வேலை நடக்காது. விஷயம் இருக்குது இதுல. 280 டெம்பரேச்சர் வைக்கிறோம். ஹீட் பண்றோம். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வைக்கிறேன். ஏர். ஓகே. 40லேருந்து 45. இப்ப வந்து பாருங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஹீட் மட்டும் தான் அடிப்பேன். அதுவே போயிட்டு ஒட்டிக்கும். நான் இது கூட சண்டை போடல, கிண்ட போட மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒன்லி ஹீட் மட்டும் தான். ஹீட் பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்டா போய் உட்காரும் பாருங்க அதுவே. ஒவ்வொரு பின்னும். நீங்க ஒரு ஒரு பின்னும் உட்கார்றத அப்படியே நீங்க பார்க்கலாம் லைவாவே. உங்களுக்கு தெரியும். லைட்டா ஷேக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இந்த இத எடுத்து எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. லைட்டா இப்ப நீங்க லைட்டா நடுமையத்துல மட்டும் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டீங்கன்னாவே எல்லா பின்னும் உட்காந்துரும் கரெக்ட்டா. பாருங்க அழுத்தும்போது அந்த பேஸ்ட் அப்படியே வெளிய வர்றத நீங்க பார்க்கலாம். எல்லா பின்னும் பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து இருக்கிறதையும் நீங்க கவனிக்கலாம். ஓ! லைட்டா ஷேக் ஆயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எவ்வளோ ஷேக் பண்ணாலும், எது பண்ணாலும் உங்களுக்கு கனெக்டர் டேமேஜே ஆகாது. ஒண்ணும் ஆகாது. பெர்ஃபெக்ட்டா அது அதோட பொசிஷன்ல உட்காந்துக்கும். ஒண்ணுமே நீங்க பயப்பட தேவையில்ல. சரிங்களா? ஓகே. லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, கிராஸா இருக்கு. அத நேரா இப்ப வச்சுக்கலாம். லைட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லைட்டா அழுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இல்ல சார். எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும், சைடுலயும் எனக்கு வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணணும். சைடுலயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உட்காரணும். இப்ப ஒண்ணும் பண்ண தேவையில்ல. லைட்டா என்ன பண்றீங்க, சைடுல மட்டும் இந்த பிபிடி பேஸ்ட்ட வச்சுடுறீங்க. ரவ்வோண்டு வைக்கிறீங்க. அது கூட எவ்வளோ? கம்மியா. இத பாருங்க. இப்ப இதுல வச்சுர்றேன் அவ்வளோதான். 4 சைடுலயும். வச்சுட்டனா, இப்ப என்ன பண்றேன், வச்சுட்டு இப்ப லைட்டா ஹீட் அடிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ஹீட் அடிச்ச உடனே அது கரெக்ட்டா பக்குவமா போயிட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஃபிட்டிங் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அது போயிட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுறது உங்களுக்கு தெரியும் அழகா. ஓகேங்களா? அடுத்தது இங்க. பாருங்க. அதுவே போயிட்டு என்ன ஆயிடுச்சு, பெர்ஃபெக்ட்டா அந்த இதுல உட்காந்துருச்சு. அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் அத எடுத்துக்கிட்டு அதுவே போயிட்டு உட்காந்துரும். அவ்வளோதாங்க. இப்ப டிஸ்ப்ளே கனெக்டர் பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இப்ப நான் கிளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் கிளீன் பண்ணா தான் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். ஏன்னா, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கூல் ஆகட்டும். போர்டு கூல் ஆகட்டும். உங்களுக்கு நான் கிளீன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளீனிங் ப்ரோசஸர் தான். இப்போ ஒண்ணும் நம்ம பண்ண தேவையில்ல. பேஸ்ட் எடுத்துட்டோம். இது சாரி பஞ்சு எடுத்துக்கினேன். இங்க வந்து பாருங்க. கிளாத் தான். ஓகே. கிளாத் பஞ்சு எடுத்தாச்சு. இந்த பஞ்சு எடுத்து என்ன பண்ண போறோம், நம்மளோட கிளீனர். ஸ்பின்னர்ல நம்ம கனெக்ட் பண்ணி, இப்ப நம்ம இத நல்லா கிளீன் பண்ணிக்கிறோம். நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? டேமேஜ் ஆயிருக்கான்றத நீங்க இது ரப்பர் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்காது.
அது இல்லாம வந்து பாருங்க, ஃபிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஃபிட்டிங் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங் உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர் மாத்துறதே இவ்வளோ ஈஸி தாங்க. இது மட்டும் இல்ல. இன்னும் ஒவ்வொரு செக்ஷனும் எவ்வளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்துறது, அத எப்படி ரெடி பண்றது, அதோட செக்ஷன் என்ன? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ரொம்ப ஸ்லோவா இல்ல. ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே, நீங்க அதிகபட்சமான ஃபோன ஈஸியான மெத்தட்ல ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா. ஓகேவா? நல்லா டிஸ்ப்ளே கனெக்டர வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணிடணும். ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து போயிட்டு பண்ணியிருந்தோம். பேஸ்ட் போற அளவுக்கு. தாராளமா அழுத்தி கிளீன் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் கனெக்டர் உடைய பொறுத்து இல்ல. அல்லது எடுத்துக்கிட்டு வர போறதில்ல. பேத்துக்கிட்டு வர போறதில்ல. இல்ல எடுத்துக்கிட்டோ, பேத்துக்கிட்டோ வரப்போறதில்ல. இப்ப பாருங்க அந்த டிஸ்ப்ளே கனெக்டர்ல இருக்கிற நேம் கூட உங்களுக்கு தெரியுது. தெரியுதுங்களா? நேம் தெரியுது. இப்ப ஒவ்வொரு பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இங்க வந்து பாருங்க. இங்க இருக்கிற ரெட்லாம் எடுத்தாச்சு. இங்க இருக்கிறத எடுத்தாச்சு. இப்ப வந்து பாருங்க, உள்ளார இருக்கிற பின் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி சைடுல வந்து பாருங்க. ஒரே ஒரு பின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராது. ஒரே ஒரு டிஸ்ப்ளே கனெக்டர்ல ஒரே ஒரு பின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராது. ஓகேங்களா? இப்ப இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஸ்ப்ளே கனெக்டர் எடுத்துட்டு தான் நீங்க வந்து அதில ஜம்பர் அடிச்சு நீங்க 2வது கனெக்டர் வைக்கணும் அப்படின்றப்ப, இப்ப நான் சொன்ன மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உண்மையாலுமே சொல்றேன். உங்களுக்கு கரெக்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க அந்த ஃபோனையும் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி குடுத்துடலாம். நீங்க டிஸ்ப்ளே ஒரிஜினல் டிஸ்ப்ளே கனெக்டரா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப டிஸ்ப்ளே கனெக்டர் நீங்க மார்க்கெட்ல கிடைக்குதோ, கிடைக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். கிடைச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா நம்ம ஹீட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா, மெல்ட் ஆகும். பட் ஆனா மார்க்கெட்ல கிடைக்கிற டிஸ்ப்ளே கனெக்டர ஈஸியா மாத்தலாம். அதுக்கான மெத்தட் என்ன? அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றத, நான் உங்களுக்கு தெளிவா விளக்கமா அதையும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணலாம். டயோடு வேல்யூ. டயோடு வேல்யூ செக் பண்ணல. ஆல்மோஸ்ட் நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ண மாரி, இப்ப டயோடு வேல்யூ செக் பண்ணலாம். ம். எல்லாத்துலயும் கரெக்ட்டா டயோடு வேல்யூ வருதா? வரலையா? அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் டயோடு வேல்யூ மல்டிமீட்டர் செட் பண்ணியிருக்கேன். மல்டிமீட்டர் உங்களுக்கு அங்க சைடுல தெரியும். ஓகேங்களா? ஓஎல் காமிக்குது. இப்ப டயோடு வேல்யூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் கூட நான் இத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வந்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார இருக்கிற பின்ல தான் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பின் வரணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு 0 ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கிரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு வேல்யூ வரணும். வருது பாருங்க இப்ப. 50. இதுக்கும் டயோடு வேல்யூ வரணும். வருது. இதுக்கும் டயோடு வேல்யூ வரும். வருது. இதுக்கும் டயோடு வேல்யூ வரும். பாருங்க. வருது. சாரி கிலோல வச்சுட்டேன். டயோடு வேல்யூ ஓகே. இப்பதான் டயோடு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிலோல வச்சுட்டு இருக்கேன். அதனால தான். இப்ப வந்து பாருங்க. டயோடு வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டி கிரவுண்ட் வராது இதுக்கு. டயோடு வேல்யூ 443 கரெக்ட்டு. அடுத்து 443 கரெக்ட்டு. அடுத்து 451 கரெக்ட்டு. அடுத்து 445 கரெக்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டி கிரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 620 கரெக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு 453. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 513. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சம்திங் வருது. 1009. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 119. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 718. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 559. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான டயோடு வேல்யூவும் இல்ல. இந்த சைடு செக் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே கூட காம்பினேஷனா வருது. ஜிஎன்டி கிரவுண்டு. இதுவும் கிரவுண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 402. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 440. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎன்டி கிரவுண்டு. அதுக்கப்புறம் 2 இதுல டயோடு வேல்யூ வரும். வருது. இதுல வருதா? வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு வேல்யூ வரும். வருது. அதுக்கப்புறம் ஒரு டயோடு வேல்யூ 441. அதுக்கப்புறம் ஜிஎன்டி. அதுக்கப்புறம் 2 இதுல டயோடு வேல்யூ வரும். 440. அதுக்கப்புறம் ஒரு 440. அதுக்கப்புறம் ஜிஎன்டி கிரவுண்டு. அதுக்கப்புறம் டயோடு வேல்யூ 2 இதுல ஒரு 440, 440. அதுக்கப்புறம் ஜிஎன்டி கிரவுண்ட். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, இப்ப டயோடு வேல்யூ எல்லாம் கரெக்ட்டா வந்துச்சு. அப்ப டயோடு வேல்யூ எல்லாம் கரெக்ட்டா வந்துச்சு அப்டின்னா, நம்மளோட பின் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா என்ன இருக்கு? நம்மளோட பின் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப டிஸ்ப்ளே கனெக்ட்ட கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்துருச்சு. நம்மளுக்கு போர்டுல. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தேடு தாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே கனெக்டர் மாத்துறது. எந்த விதமான டேமேஜ் இல்லாம. ஆனா அதிகபட்சமான பேர் நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னா, டிஸ்ப்ளே கனெக்டர் மாத்துறதுலயே வந்து ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்து அந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண முடியாம ரிட்டர்ன் குடுத்துடுறாங்க. ஓகே. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறேன். ஃபிரெண்ட்ஸ்
இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிறோம். லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன். ஓகேங்களா? ஆஃப்லைன். ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி மொபைல் ஃபோன் மட்டும் தான். நீங்க ஜாயின்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டா, நீங்க எம்எஸ்டி டெக்னீஷியன்ல ஜாயின்ட் ஆகலாம். நீங்க ஆல்மோஸ்ட் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. பட் ஆனா எனக்கு எவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சில செக்ஷன் எனக்கு புரியல. ஷிப் லெவல் சர்வீஸ் என்னால பண்ண முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் எல்லாமே இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எனக்கு வருது சார். ஆனா எனக்கு ஃபால்ட் மட்டும் டயக்னோஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க எங்களோட இன்ஸ்டிடியூட்ல நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நீங்க ஜாயின் ஆகலாம். இல்ல சார் நான் சுத்தமா ஃப்ரெஷர். எனக்கு அதிகமா தெரியல. நான் இப்ப தான் புதுசா நான் வரப்போறேன். அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆஃப்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய்.